ஹாய் விவேஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 22 கேரட் 10,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிச்சிருந்ததுங்க. கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 10,230 ரூபாயாகவும் ஒரு சவரன் 81,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் 11,160 ரூபாயாகவும் ஒரு சவரன் 89,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 143 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாலை 4 மணி நிலவரப்படி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு உங்களுக்கு வந்து ஒரு 15 பைசா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குங்க. சப்போர்ட் லெவல் கிடச்சிருக்கு. ஆனாலுமே சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலையில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இதே விலையில் 22 கேரட் பார்த்தீங்கன்னா 10,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது இல்லைங்களா, இதே விலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ இதே போல் தாங்க 24 கேரட்டும் 11,160 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே விலையில் இருக்கலாம். அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா 143 ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதே விலையில் இருக்கலாம், இல்லைன்னா 1 ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க வெளியே பொறுத்த வரைக்கும். ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறது இரவு 9 மணி வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 24 கேரட்டுக்கு வந்து ரேட் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று வந்து 24 கேரட் ஒரு கிராம் எவ்வளோ, ஒரு சவரன் எவ்வளோ, அதே போல் நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா, 24 கேரட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க இந்த இது யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து இந்த ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு தங்கத்தில் மாற்றம் எதுவும் இருக்காது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 144 ரூபாயில் இருக்கும், இல்லைன்னா 1 ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறது வந்து இப்போ ரேட் கட் வந்து 0.25% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தங்கத்தோட விலை குறையும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் எதுவும் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேட் கட் வந்து இந்த வருட இறுதிக்குள் இன்னும் 2-3 முறை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூஎஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேட் கட் மறுபடியும் ஃபர்தராக இன்னொரு 0.25% சொன்னாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து மீண்டும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் வந்து கணிக்கப்படுதுங்க. ஸோ பெரிய அளவுக்கு வந்து தங்கத்தோடைய விலையில் இறக்கம் வந்து தற்பொழுதுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாமல் தான் இருக்குது. இனி ஏதாவது ஃபர்தராக ஏதாவது உலக லெவலில் ஏதாவது வந்து சொன்னாங்களோ, இதை அனௌன்ஸ் பண்ணாங்களோ, இல்லை வந்து புதுசாக ஏதாவது ரூல்ஸ் போட்டாங்கன்னா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தற்பொழுது எதுவும் வாய்ப்புகள் இல்லாமல். ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஓனாக டிசிஷன் எடுத்து முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.